ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டார். இன்னைக்கு ஒரு தரமான மலையாள மூவி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நான் ஹாலிவுட் படத்த தான் அதிகமா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். இப்ப மலையாள சினிமாவுல நீங்க என்னடா படம் எடுக்குறீங்க? அப்படின்ற மாரி மத்த படத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்ட ஒரு தரமான ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சிருக்க வேற லெவலான படம். என்னடா பெரிய மலையாள சினிமாங்கிறீங்க அப்படின்னு நெனச்சு பார்த்த ஒரு படம். இதுவரைக்கும் என்னால எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாம இருக்கு. வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். டிசம்பரோட மாஸ் கலெக்ஷன் அள்ளியிருக்கும். பட் என்னன்னா இது ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேரு எக்கோ. இகேஓ எக்கோ. படத்தோட ஒன் லைனரு அப்படின்லாம் எதுவும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்பல. டாக் லவர்ஸ் இருந்தீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு டாக்க பத்தி நெறைய தெரிய வரும். டாக்னா எவ்வளோ நம்பிக்கையானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். சரி, ஓகே. இந்த படத்துக்கு ஒன் லைனர் எதுவும் சொல்ல விரும்பல. நேரடியா நம்ம மூவி ரிவ்யூக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே. வெல்கம் டூ மூவி ஸ்டார். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும், ஒரு லைக்கும் போட்டு விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு மலை பிரதேசத்துக்கு சைடுல இருக்க ரெசார்ட்ட காட்டுறானுங்க. அங்க ரூம் எடுத்து தங்கியிருக்க ஒரு ஆளு. அவன்ட்டருந்து கேமரா அப்படியே ஜூம் அவுட் ஆகுது. அவன் யாரையோ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது யாரு என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு காட்டல. அதுக்கப்புறம் ஜீப்ல இருந்த ஒரு ஆளு, அந்த ஊர் லோக்கல் டிரைவரு. அவர் யாரையோ விசாரிச்சுட்டு பிக்கப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த டோர் நம்பர் கிட்ட போய் அந்த ஆள கூப்பிடுறாரு. இவரு இந்த மலையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, ஒரு மலேசியன் ப்ரீட் நாய் மேக்கிங்க்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரிஜினல் ப்ரீட் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. எல்லா இடத்துலயும் கிராஸ் தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த ரிசர்ச்சுக்காக தன்னோட வாழ்வையே நெறைய வருஷம் ஸ்பெண்ட் பண்ணதா சொல்லி அந்த டிரைவர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எங்க இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு டிரைவர் கேட்கறாரு. அப்புறம் 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பக்கத்துல இருக்க ஒரு கூண்டு பக்கத்துல போகவே, அங்கருந்து ஒரு நாய் சீறி பாயுது. அத பார்த்து பயந்துட்டு, "என்ன கூண்டுல வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டு ஷாக் ஆகி அப்படியே தகச்சு போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு சிங்கக்குட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கலாய்க்கிற மாரி பேசிட்டு, "நீங்க வெளிய போங்க. நான் அத எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கூண்ட பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு போறதுக்கு வெளிய போறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே, மேல இருக்க ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தையும் தாண்டி காட்டோட சென்டருக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு பிரைவேட் லேண்ட் வருது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் சொல்றாரு. அதுக்கு இந்த ஆளு, "சரி, ஓகே. நான் இந்த இடத்துல இறங்கிக்கிறேன். நான் யாரோட பிரைவேட் லேண்டுக்கு போக விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ஒரு டாட்டாவ காட்டிட்டு, அந்த இடத்துலயே இறங்கிக்கிறதா சொல்லிர்றான். அதுக்கப்புறம் அந்த கூண்ட திறந்தா, அதுலேருந்து ஒரு அழகான ஒரு நாய் வருது. இந்த இடத்துல இந்த நாய கட்டி போட்டு, இந்த ஆளு இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறதா சொல்லிர்றான். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிர்றாரு. இந்த இடத்த தான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவம்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம், நம்ம ஹீரோ ஜீப்ல ஒரு டாக்டர கூட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த டிரைவர் சொல்றாரு, "இதுக்கு மேல என்னால வர முடியாது. நீங்க நடந்து தான் போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாடி நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் ஏன்னு கேட்டா, நாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காரு. புது ஆள் வந்தா கடிச்சு குதறிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் ஏதோ முடியலன்னு சொன்னதுனால, நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நடந்து போயிட்டுருக்காரு. அப்புறம் போற வழியில ஃபுல்லா 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல 4 நாய் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டே வராரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு வழியா இந்த டாக்டர கூட்டிக்கிட்டு அப்படியே வந்து சேர்றாரு. அதுக்கப்புறம் அங்க வந்த டாக்டரு இந்த அம்மாவுக்கு ஊசிய போட்டு விட்டுட்டு நெறைய சஜஷன் சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு அவங்க பேசுறது அந்த அளவுக்கு கரெக்ட்டா கேட்கல. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட மெடிசின்ஸ்லாம் எழுதி குடுத்துட்டு, "இத மட்டும் வாங்கி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாக்டர் கிளம்பிர்றாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர கூட்டிட்டு போய் மறுபடியும் ரிட்டர்ன் விடுற வேலைய நம்ம ஹீரோ தான் பார்க்குறாரு. டாக்டர் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும், இவரு விடுறதா இல்ல. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிட்ட போம்போது கூட, டாக்ஸிக்கான மொத்த செலவையும் நான் கீழயே குடுத்து கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே வராரு. அந்த டாக்டர் ஷாக் ஆயிடுறான். இந்த இடத்துக்கு வரணும்னா ரொம்ப டேஞ்சர் போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு இப்ப தான் புரிய வருது. அதுக்கப்புறம் அந்த ஜீப் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிருது. அந்த பாட்டிமாக்கு தேவையான மருந்தெல்லாம் குடுத்துட்டு, நம்ம ஹீரோ அவரும் தூங்க போறாரு. அதுக்கப்புறம் மேல இருந்து ஒரு ஓட்ட வழியா அவங்கள பார்க்குற மாரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ தூங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த பாட்டிமா தூங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அவரு வழக்கமா ஒரு நாவல் எழுதிட்டு இருக்காரு போல. அந்த நாவல் எழுதுறத கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளிச்சு ஆள் ரெடியாகி வராரு. அந்த பாட்டியம்மா எந்திரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு காஃபி போட்டு தரதா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கீழ கடைக்கு போறாரு. அங்க போயி இவரு எழுதின ஸ்டோரியெல்லாம் குடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரு வந்துட்டு இந்த மாரி ஸ்டோரியெல்லாம் எழுதி பேப்பர் கம்பெனிக்கு அனுப்பிட்டு இருக்காரு. அதன் மூலியமா இவருக்கு கொஞ்சம் வருமானம் வந்துட்டு இருக்கு. இவரு கொஞ்சம் வேற மாரியான நாவல் எழுதுறதுனால, இத யாருக்கும் தெரியாம பாத்துக்கிற வேலையும், அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க அதே பொண்ணும் பாத்துக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆளு அதுக்கப்புறம் ஒரு ஆளு தூரமா இருந்து கூப்பிடுறதா வேற ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சைன மட்டும் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளிய வராரு. அதுக்கப்புறம் "வண்டியில ஏறு" அப்படின்னு சொல்லி திட்டாத குறையா ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஒயர்மேனு திடீர்னு பல்ப கழட்டி தூக்கி வீசுறான். அந்த சிக்னல் கிடைச்ச உடனே ஒரு ஆளு கொடைய மட்டும் எடுத்துட்டு அப்படியே வேற ஒரு இடத்த நோக்கி போற மாரி தெரியுது. அதுக்கப்புறம் கார்ல அந்த பாட்டியம்மா பத்தி பயங்கரமா விசாரிச்சுட்டே வராங்க. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஊர்லேருந்து வந்த?" எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸா கேட்டு தள்ளிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கொடைய பிடிச்சிட்டு போன ஆளு நேரா மலை மேல நடந்து அந்த பாட்டியம்மா இருக்கிற இடத்துக்கு போற மாரி தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவ கூட்டிட்டு போன அந்த கண்ணாடி போட்டவரு. இவரு நேவிலேருந்து வந்ததா சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேவிலேருந்து வந்த ஆளு பாட்டியம்மா பத்தி ஃபுல்லா விசாரிக்கிறாரு. அவங்க பசங்க 2 பேருமே பாம்பே, கல்ஃப் அந்த மாரி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அவங்களோட கடைசி பையன் தான் இவனுக்கு பணத்த குடுத்து இந்த மாரி பார்த்துக்கிற வேலைய வச்சிருக்கான். அப்படின்னு சொல்லி இந்த நேவிலேருந்து வந்த ஆளுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இந்த வயசான பாட்டி மலேசியாவிலேருந்து வந்ததா சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த எல்லா டீட்டெயிலையும் கேட்டு முடிச்சுட்டு அந்த நேவி ஆஃபீசர் சொல்றான், "சரி, ஓகே. அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட்
அந்த அச்சன் பத்தி தகவல் தெரிஞ்சா, நீ முதல்ல யாருக்கிட்ட சொல்லுவ? நக்லைஸ் கிட்டயா? இல்ல வந்து போலீஸ் கிட்டயா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் போலீஸ் கிட்ட தான் சொல்லுவேன். நக்லைட் ஏற்கனவே என்னைய இந்த ஆள் இருக்கானான்னு சொல்லி கேட்டு அடிச்சிருக்காங்க. அதனால சத்தியமா நான் உங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த ஆள் கொஞ்சம் பணத்தையும் குடுத்து, இனிமேல் அந்த ஆள பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா ஃபர்ஸ்ட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ கிட்ட ஒப்பந்தத்தையும் வாங்கிடுறான். நம்ம ஹீரோவும் இவனுக்கே காட்டி குடுக்குறதா சொல்லி ஓகே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். மறுபடியும் போஸ்ட் ஆஃபீஸ் வந்த அவன், அந்த ஊர்ல லோக்கல் டிரைவரான இந்த ஆள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ற மாரி அந்த பொண்ணும் சொல்லுது. அதுக்கப்புறம் இவன் இந்த கார்லேருந்து கிளம்பும்போது, பல்ப தூக்கி போட்ட அந்த விஷயத்தையும், அந்த பல்பு தூரமா போய் விழுந்த விஷயத்தையும் இந்த டிரைவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த டிரைவர் இதெல்லாம் கேஷுவலா விட்டுரு அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இவர் காய்கறி மத்த பொருள்லாம் வாங்கிட்டு மறுபடியும் போலாமே அப்படின்னு சொல்லி அந்த மலையில ஏறி போயிட்டு இருக்கும்போது, கொடைய பிடிச்சுட்டு நடந்து போன அந்த ஆளு, நம்ம ஹீரோவோட கண்ல படுற மாரி நடந்து அங்க முன்னாடி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவ வேகமா உரட்டி பார்க்கலாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஆள் எப்படியோ அங்கருந்து ஓடி எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பாட்டிக்கு தான் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்க்குறாரு. அந்த பாட்டிக்கு ஒண்ணும் ஆவல. அவங்க ஜாலியா எப்பவும் போல இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த ஒரு நாய் குட்டி போட்டறதா சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அங்க போட்ட குட்டிய கீழ ஒரு ஆள் கேட்டதா நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா வந்து அதுக்கு அந்த பாட்டி, "இல்ல இந்த குட்டியெல்லாம் யாருக்கும் தரமாட்டேன்" அப்படின்னு சொல்லி பிடிவாதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம நேவி ஆஃபீஸரும் கூடயே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த ஆளும் ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆள்கிட்ட ஜாலியா பேசி ஏதாவது போட்டு வாங்கலாம் இந்த ஆள் பத்தி அப்படின்னு சொல்லி நினைச்சு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த நேவி ஆஃபீசர், "நீ கெடப்ப அப்படின்னு சொல்லிலாம் நான் அங்கருந்து எதுவும் வரல. எது கிடைக்குதோ அத வச்சு கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேல" அப்படின்ற மாரி ஒரு மாரி திமிரா பேசுறான். அதனால இந்த ஆள் மூஞ்சியே மாறிருது. வாங்குன பணத்தையும் மறுபடியும் பொட்டியிலேயே போட்டுட்டு, "இத பாருங்க, அந்த ஆள புடிக்கணும். எனக்கு அதுதான் வேல. என்னோட முடிவு அதுதான். உங்க மூலியமா நடக்குதுன்னா, நான் உங்களுக்கு எவ்வளோ வேணா சப்போர்ட் பண்றேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லி உடனே மூஞ்சில அடிச்ச மாரி இந்த ஆளும் சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அப்படியே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இத கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க இந்த ஆளு, அவரு ஒரு ஸ்டோரிய சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த குறியச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரே தேடிட்டு இருக்க இந்த ஆளு, அந்த பாட்டியோட புருஷன். நக்சலைட்லாம் கைது பண்ணி ஒரு டைம் தனித்தனி செல்ல அடைச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆளு அவரோட ட்ரெயின் பண்ண டாக்க கூட்டு வந்து, அங்க அடைச்சு வச்சிருந்த நக்சலைட்ஸ்க்குலாம் பயங்கரமான டார்ச்சர் குடுத்துருக்கான். அதெல்லாம் என்னால கண்ணால கூட பார்க்க முடியல. நான் அப்போ போலீஸ்ல டிரைவரா இருந்தேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு வராரு. இவனுங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா, இந்த ஆளு பயங்கரமான வில்லனா இருப்பான் போல. அதுக்கப்புறமா இந்த ஃபிளாஷ்பேக்க சொல்லி முடிக்கவே, இந்த நேபி ஆஃபீசர் இவங்க போயிட்டுருக்க கார்ல பிரேக் பிடிக்காதத நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் எப்படியோ ட்ரை பண்ணி அங்க, இங்க தள்ளாடி இடிக்கிற மாரி போயி ஒரு மரத்துல மோதி நிப்பாட்டிர்றாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு இறங்கி, அப்படியே அந்த மலையவே பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளோ தேடி இந்த ஆள் கிடைக்கலையே! எங்க தான்டா ஒளிஞ்சிருப்ப? ஏன்னா, அந்த ஆள யாராலயும் கண்டுபிடிக்க முடியல. இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிட்டு கேஸுக்கு பயந்து எங்கேயோ போய் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவ்வளோ போலீஸ் தேடியும் அவன யாராலயும் கண்டே பிடிக்க முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லாருமே அவங்கவங்க சைட்ல அந்த ஆள போட்டு தள்ளணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அவரு வெளிய போய் திருட்டு தம் அடிச்சுட்டு, அப்படியே உள்ள வந்து அந்த பாட்டிகிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறமா தூங்க போற சமயம், நம்ம ஹீரோ வெளிய திருட்டு தம் அடிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தம் அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே உள்ள வந்து அந்த பாட்டிகிட்ட, "பாட்டி உங்களுக்கு மந்திர தந்திரம்லாம் தெரியும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படி தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்களேன்." அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நான் மலேசியக்காரி, மலேசியக்காரின்னு எல்லாம் சொல்றது சும்மா. எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் தெரியும். அதுவும் எல்லாம் மறந்துருச்சு. இந்த வயசுல எதுவும் ஞாபகம் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பழைய ஃபோட்டோ ஒண்ணு பார்க்குறாங்க. அதுல அவங்களுக்கு இவ்வளவு நேரம் ட்விஸ்ட் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த அச்சன். அந்த ஆளோட ஃபேஸ இப்ப தான் காட்டுறானுங்க. அவரு இவங்கள ஃபோட்டோ எடுத்த அந்த ஞாபகம் வந்து போகுது. இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே. அப்புறம் அந்த சீன கட் பண்ணிட்டு, அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோ தேன் கூட்ல போய் தேன பறிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒரு ஜீப் வந்து நிக்குது. அதுலருந்து இறங்கி நேரா இந்த பாட்டிய பார்க்க போறாரு. "யார் இந்த ஆளு?" அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர்ட்ட நம்ம ஹீரோ கேட்ட உடனே, "ஏன்டா மாசம் மாசம் காச மட்டும் வாங்கிக்கிற, அத அனுப்புற முதலாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா? போ இந்த ஆள் தான் அந்த கடைசி பையன்." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கருந்து இறங்கி வந்த நம்ம ஹீரோ முதலாளிய பார்த்து வணக்கம் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரு வந்து நிக்கிறதுக்குள்ளேயே, "நீ கிளம்பு நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்." அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் பையன் சொல்றான். அதுக்கு அந்த பாட்டி இருந்துட்டு, "அவன் இங்க தான் இருப்பான். நீ எது சொல்றதுனாலும் இப்பயே சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க. அந்த பாட்டிகிட்ட அந்த லாஸ்ட் பையன் சொல்றான். "இங்க இருக்க எல்லா சொத்தையும் வித்துட்டு கீழ வந்துருங்க. உங்களுக்காக தனியா வீடு எடுத்து குடுத்து, இந்த இடத்துல நீங்க தனிமையா இருக்கிறத நாங்க மாத்திர்றேன். உங்கள நல்லபடியா பார்த்துக்கிறோம்." அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்றான். இவங்களுக்கு என்னன்னா, இந்த சொத்த விக்கணும் அப்படின்ற மாரி ஒரு தாட்ல இருக்காங்க. எல்லாரும் குழந்தைங்கலாம் சேர்ந்து. "ஒண்ணும் வேணாம். நீங்கலாம் எங்கெங்க போய் எப்படி எப்படி செட்டில் ஆயிருக்கீங்களோ, அப்படி போய் இருந்துக்கோங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்." அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன பையன் சொல்றான், "அப்பா காணாம போய் இவ்வளோ நாள் ஆச்சு. ஒரு வேள சொத்த விக்கணும்னா கூட நம்மளுக்கு ஈஸி தான். இவரு காணாம போய் இவ்வளோ நாள் ஆனதுனால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் சட்டம் சொல்லுது. ஈஸியா டெத் சர்டிஃபிகேட் வாங்கி வித்துரலாம். சொல்றத கேளுங்க." அப்படின்னு சொல்லிலாம் பேசி கன்வின்ஸ் பண்றான். ஆனா அவங்க சுத்தமா பேச்ச கேட்கிற மாரி தெரியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவ கூப்பிட்டு தனியா, "கொஞ்சம் நீயாவது எடுத்து சொல்றா. கீழ வந்து இருக்கட்டும். அவங்க இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த இடத்துல இருக்கணும்." அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அமௌண்ட் குடுத்துட்டு போறாரு.
அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் இந்த பாட்டிக்கிட்ட வந்து நம்ம ஹீரோ அங்க இருக்க மொளகாய் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. "அந்த குட்டி போட்ட நாய் எங்கேயோ காணோம் போலயே!" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. "அது எங்கேயோ வெளிய போயிருக்கும்" அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா சொல்றாங்க. "அத பேசாம கட்டி போட்டு வளர்க்கலாம்ல" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு சொல்றாரு. ஆனா அந்த பாட்டி அதோட ஃப்ரீடத்த கெடுக்கணும். "இதோ நீ கூட நாய்க்குட்டி குடுக்குறேன்னு சொன்னியே, அந்த ஆளு கொண்டு போய் நல்லா வளர்ப்பான். கொண்டு போய் கூண்டுல தான போடுவானுங்க. அது எப்படி இருக்கோ அதோட சூழல்ல அத ஃப்ரீயா விடுறது தான் அதுக்கு நல்லது." அப்படின்னு சொல்லி நாய்ங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த நாய கட்டி போடுறதுல இந்த பாட்டிக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள அந்த இவன்கிட்ட, "என்னடா என் பையன் எவ்வளோ அமௌண்ட் குடுத்தான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் இல்ல குடுக்கவே இல்லன்றான். "சரி சொல்லு எவ்வளோ தான் குடுத்தான்?" அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்ச மாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவனும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். "இதோ இவ்வளோ தான் குடுத்தான்" அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறமா அந்த பாட்டி சொல்றாங்க, மொத நாய்கள தேடி வரும்போது தான் அவர் என்னைய பார்த்தாரு. அந்த நாட்கள் ரொம்ப இனிமையா இருந்தது." இந்த பாட்டி ஃபுல்லா ஃபிளாஷ்பேக் ஓப்பன் பண்றாங்க. மொத அவர் என்னைய பார்க்க வரும்போது நாய் வாங்க தான் வந்தாரு. அங்க வந்த இடத்துல தான் என்னைய மீட் பண்ணாரு. அதெல்லாம் ரொம்ப இனிமையான நாட்கள். ஆக்சுவலா அப்போ வேர்ல்டு வார் போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல மலேசியாலருந்து இங்க வரதும், இங்கேருந்து அங்க போறதும் சாதாரண விஷயம். அடிக்கடி கப்பல்கள் கூட போகும். அதில தான் நாங்க ட்ராவல் பண்ணி போவோம், வருவோம். அப்படி ஒரு நாளு மலேசியாவோட ஒரிஜினல் பிரீட வாங்க வந்த அச்சன் இங்க இருந்த என்னைய பார்த்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிளாஷ்பேக்குள்ள போகுது. அந்த இடத்துல இங்க இருந்த இந்த பாட்டி இவ்ளோ அழகா, எளிமையா அப்படியே ஃபிளாஷ்பேக்ல பயங்கரமா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த அந்த நாயி பழங்கள்லாம் பறிச்சு கொண்டு வந்து இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. மலேசியன் நாட்டு நாய் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளிய இருந்து அவங்களோட ஹஸ்பண்டோட குரல் கேட்கவே, அப்படியே போய் இவங்க கண்ணாடிய பார்த்து அழகா இவங்கள சரி பண்ணிக்கிட்டு, சூப்பரா வந்து கதவ திறக்குறாங்க. திறந்தா கூட யாரோ கெஸ்ட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறத பார்த்து, அப்படியே அவங்க ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நார்மல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா, இவரு தான் இந்த நாடே தேடிக்கிட்டு இருக்க இந்த அச்சன். இப்ப ஆளு பயங்கர ஸ்மார்ட்டா இருந்திருக்காரு. அவர் கூடவே வர்றது தான் அந்த டாக் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த அந்த ஆளு. அதுக்கப்புறம் 2 பேரையும் கூப்பிட்டு பயங்கரமா கவனிச்சு உபசரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்த உடனே, "யார் இது? உங்க பொண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இது என்னோட ஒய்ஃப் தான். எங்க நாட்ல இதெல்லாம் சகஜம். நாங்க இப்படி தான் மேரேஜ் பண்ணிக்குவோம்." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு, ஃபுல்லா அவங்களோட ஊரு, அவங்க கல்ச்சர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நாய்ங்க இவங்கள ரொம்ப சுத்தி சுத்தி நம்பி நம்பி இருக்கிறதே பார்க்குறாங்க, எல்லா இடத்துலயும். மீன் புடிச்சா மீன் புடிக்க ஹெல்ப் பண்ணுது, தூண்டில் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாரி பல விஷயங்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, இந்த நாயோட ப்ரீட பார்த்து. அதுக்கப்புறம் மீன் கூட புடிச்சு தருது. எல்லா விஷயத்தையும் மாத்தி மாத்தி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான் இந்த ஆளு. அதுக்கப்புறம் இந்த பாட்டியோட ஒரிஜினல் அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், "இவங்கள அழகா ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா? நாய்ங்களலாம் எடுக்குற, இவள கரெக்ட்டா எடுத்துக்குட. ஏன்னா இவ இதுவரைக்கும் ஃபோட்டோவே எடுத்ததில்ல." அப்படின்னு சொல்லி ஒரு மாரி கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு அவர் வாங்குன ஒரு புது ட்ரெஸ்ஸ இவங்கள போட்டுக்க சொல்லி சொல்றான். "இல்ல இது உன்னோட சிஸ்டருக்காக வாங்குனேன்னு சொன்னேல்ல, நீ அங்கேயே குடுத்துரு" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல நான் போற வழியில இன்னொன்னு வாங்கிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் புதுசா குடுத்து, நம்ம ஹீரோயின ஃபோட்டோ எடுக்குறாரு, இந்த பாட்டிய. இவங்க நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீடெல்லாம் பயங்கரமா அதிருது. ஏன்னா, அந்த டைம்ல வார் போயிட்டு இருந்த டைமு. ஸோ, அதனால இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வெளிய போயிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாய் வாயில அவங்களுக்கான சைட் டிஷ்ட்ட கவ்வி கொண்டு வந்தத பார்க்குறாங்க. ஒரு மூங்கிலையே பயங்கரமா வளச்சு, அத நாய் வாய்க்கு எட்டுற மாரி குடுத்து அனுப்புறாங்க. அதுவும் கொண்டு வந்து கரெக்ட்டா டெலிவரி பண்ணுது இவங்களுக்கு. அதுக்கப்புறம் நாய் இவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க, எஜமான் என்ன கமெண்ட் குடுப்பாங்க, அதுக்கு உடனே ஆக்டிவா இருக்கலாம். அப்படின்ற மாரியே எல்லா நாயும் சுத்தி சுத்தி இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஹீரோயின் பாட்டியும், அவரோட பழைய ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த லைஃப் ரொம்ப புடிச்சிருக்கு. இவங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க டைம்ல திடீர்னு நாய் குலைக்குது. என்னடான்னு பார்த்தா, அந்த ஆத்துல மிதந்து வந்த வார்ல இறந்த ஒருத்தரோட டெட் பாடி இவங்க வீட்டு கரையோரம் ஒதுங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அத குச்சி வச்சு அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் தள்ளி விடுறாரு. "இதெல்லாம் இங்க சகஜம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாளு நம்ம ஹீரோ ஓகே இந்த நாய்க்குட்டியெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி டீலிங்லாம் பேசியிருப்பார் போல. அதுக்கப்புறம் இவங்கலாம் ஒண்ணாவே சேர்ந்து கிளம்புறாங்க. கிளம்புறவங்களுக்கு டாட்டா சொல்லி அனுப்பிச்சுட்டு நம்ம ஹீரோயின் போறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே கட் பண்ணி நம்ம பாட்டிய காட்டுறாங்க. கரெக்ட்டா 1 மாசம் கழிச்சு அவர் அப்பதான் வந்து என்னைய பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே வெளிய வந்து கூப்பிடுறாரு. ஏன்னா நாய் பயங்கரமா சுத்தி வளைச்சுட்டு 1 இன்ச் கூட அவங்கள நகர விடல. அந்த ஆள் பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பான் போல. நாய ட்ரெயின் பண்ற யுக்திலாம் அவருக்கு தான் தெரியும். இவங்க பயங்கரமா அந்த பக்கம், இந்த பக்கம்னு எந்த பக்கம் போனாலும் 1 இன்ச் கூட அவங்களோட வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விடல. இத்தனைக்கும் 2, 2 டீமா பிரிஞ்சு ஷிஃப்ட் போட்டு பாதுகாத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும், ஆஹா! இவன் நம்ம ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வரலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஆனா அவங்களையும் விட மாட்டேன்து. அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குச்சி எடுத்து விரட்டுறாங்க. அப்பவும் விடாதனால, "சரி போடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாய் தானே அப்படின்னு சொல்லி வெளிய போறதுக்கு பார்க்குறாங்க. இவங்க கால்லயே புடிச்சு கடிச்சு வைக்குது. அதுக்கப்புறம் இவங்கள எட்டி உதைச்சு வீட்டுக்குள்ள தள்ளுது. அதுக்கப்புறம் அங்க இருந்த நம்ம அச்சன் அவராலயும் ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் பரிதாபப்படுறாரு. இவங்க எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயினோட பழைய ஹஸ்பண்ட். அவர் இறந்துட்டாரு வார்ல. அந்த நியூஸ சொல்றதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்றாரு, "எப்படி இங்கேருந்து கத்தி சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல இந்த வருத்தமான செய்திய நான் எப்படி இங்கேருந்து கத்தி சொல்றது? எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நாய்ங்க பயங்கரமா குலைச்சுக்கிட்டே இருக்கு இந்த டைம்ல. எங்கேயும் 1 இன்ச் கூட இவங்களால நகர முடியல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு, "சரி
அடுத்த கப்பல் உடனே கிளம்ப போகுது. அந்த டைம்க்குள்ள நீ வந்தீன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நாட்டுக்கு போலாம். இல்லன்னா நீ இங்கேயே இரு. எப்போ வருவ? என்ன பண்ணுவன்லாம் எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு பாட்டுக்கு போட் எடுத்துட்டு கிளம்பிர்றாரு. மறுபடியும் ஃபிளாஷ்பேக் கட் ஆகி நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாங்க, "சரி எவ்வளோ நேரம் அவரு இருந்தாரு உங்களுக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டி அப்பதான் சொல்றாங்க, "எவ்வளோ நாளுன்னு கேளு." அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இவரு ரொம்ப நாள் இங்கேயே போட்லயே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அப்போ கூட இந்த நாய்ங்கலாம் உள்ளவே விடல. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த நாய் கடிச்சதுனால பயங்கரமா உடம்பு சரியில்லாம போகுது. புண்ணெல்லாம் ஒரு மாரி ரொம்ப இதுவாயிடுது. அப்போ கூட இந்த நாய்ங்க சுத்தமா உள்ளயே வர விடல. மொத நிமிஷம் எப்படி தடுச்சுச்சோ, அதே மாரி பயங்கரமா டீம் போட்டு பாதுகாத்துக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. அவங்களால பேசக்கூட முடியல. வேற வழி இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பேக்க ஓப்பன் பண்றாரு. அப்படியே கட் ஆகி மறுபடியும் நம்ம பாட்டியம்மாவ காட்டுறாங்க. "அவரு என்ன பண்ணாரு? அப்புறம் என்ன பண்ணாரு? சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கேட்குறாரு அந்த பாட்டிக்கிட்ட. "நீ இந்த ஃபோட்டோலாம் வெளிய பார்த்தது இல்லையா?" அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. வெளிய போய் பார்த்த உடனே இவரு பயங்கரமான வேட்டைக்காரர் போல. யானை, புலி இந்த மாரி பெரிய பெரிய கொடூரமான விலங்கெல்லாம் கூட அசால்ட்டா அடிச்சு தூக்கக்கூடிய வேட்டைக்காரர் போல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அங்க இருந்த எல்லா நாயும் இரக்கமே இல்லாம சுட்டு கொன்னு நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே புதைக்கிறாரு. அதுக்கப்புறமா மன வருத்தத்தோட உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின்ட்ட வந்து சொல்றாரு, "நான் அப்படியே கூட விட்டுட்டு போயிருப்பேன். உன்னை இப்படியே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. சொல்லு உன் ரிலேட்டிவ் வீடு எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன்." அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் எனக்கு யாரும் இல்ல அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ இல்லன்னா என் கூட வந்துரு அப்படின்ற மாரிலாம் அப்படியே ஒரு நேரடியா சொல்லாம ஒரு மாரி பேசி கேட்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவர் கூட வரதா ஒத்துக்கிறாங்க. எனக்கும் வேற வழி இல்லாம தான் இந்த கன்ன வச்சு சுட வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லி அவரும் ஃபீல் பண்ணி பேசுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த துப்பாக்கிய தூக்கி தூர வீசுறாரு. அதுக்கப்புறம் ஒரு போட்டு அங்க இருந்து தூரமா வரத பார்க்குறாரு. பார்த்தோனே ஒரு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் அந்த போட் அப்படியே திரும்பி போன உடனே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இறந்த நாய்களோட குட்டி மட்டும் இங்க இருந்திருக்கும் போல. அந்த குட்டிய அந்த ஒரிஜினல் பீட்ட மட்டும் தூக்கிட்டு அப்படியே இவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்ததா சொல்லி அப்படியே கட் பண்ணி அடுத்த நாளு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இந்த நேவி ஆஃபீசர்ட்ட வந்து அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி நேவி ஆஃபீசர் கேட்ட உடனே, "இல்ல அவங்க அப்படியே போய் படுத்துட்டாங்க." அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இவரு போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்த நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டிரைவர். அவரும் இவர்கிட்ட வந்து அவர பத்தின பர்சனல் டீட்டெயில்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாரி அவருக்கு இருக்க ப்ராப்பர்ட்டி, மத்த விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சது எல்லாமே ஃபுல்லா இவர்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம், "நீங்க கொண்டு வந்து டிராப் பண்ண அந்த ஆளுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "அவரு 4 வாராயும் இங்க வரல." அதுக்கப்புறம், "என்னடா ஆள் வரலையே?" அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே, அங்க அவர விட்ட இடத்துக்கு போய் பார்த்தா, அங்க இருந்த நாயும் இறந்து கிடந்தது. ரொம்ப கொடூரமான நிலைமையில. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்த உடனே, 300 அடி ஆழத்துல இருந்து பயங்கரமா ஸ்மெல் வந்தது. "அந்த ஆளோட பாடியா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு போலீஸ்கிட்ட சொன்னேன். அவரோட பாடி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா, அந்த அச்சனோட வீட்டுக்கு எப்படி போறது? அந்த ஆளோட வீடு. அவரு தனியா 150 ஏக்கர்ல எஸ்டேட் எல்லாம் வச்சிருக்கறனால, அவங்களோட டாக் செக்யூரிட்டி பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு 100 மீட்டருக்கு ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு நாய் நிக்குது. நீங்க எப்படியாவது கிராஸ் பண்ணி போயிடலாம்னு நெனச்சா, அடுத்து ஒரு 100 மீட்டர்ல அடுத்து ஒரு நாய் இருக்கு. எல்லாமே உயிர குடுத்து பாதுகாக்குதுங்க. அத தாண்டி போறதும் கஷ்டம். அப்படின்ற மாரி இதெல்லாம் சொல்லி முடிக்கிறான் அந்த டிரைவரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ரேஷன் பொருள்லாம் வாங்குறது நம்ம ஹீரோ போறாரு. அங்க லாரி ஓட்டுற 2 பேரு இவர சுத்தி வளைக்கிறாங்க. "என்ன தம்பி நில்லு! நீ என்ன ஏதோ பாறையா? கல்லோ? உன் ஊர் பேரு சொன்னியே என்ன ஊரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஹீரோவ பார்த்து. "வால்பாறை" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன உடனே, அங்க போய் புல் பூண்டுகிட்ட கூட கேட்டோம். இந்த மாரி ஒரு ஆளு, இந்த மாரி ஒரு பையன் இருக்கிறதா அங்க இருந்த யாருமே சொல்லல. நீ சொன்ன டீட்டெயில்லாம் பொய்ன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது. அத அப்படியே கொண்டு போய் போட்டு விடவா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, "இருங்க நான் வரேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பின உடனே, "எங்க போற? நில்லு. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒரு டீம் தான். அந்த ஆள பிடிக்கிறதுக்கு நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த ஆள் எங்க இருக்குன்ற விஷயத்த எங்களுக்கு முதல்ல வந்து நீ தான் குடுக்கணும். அப்படி பண்ணீன்னா நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லி அப்படியே நைஸா மிரட்டுறான். அவன எப்படியாவது புடிச்சே ஆவணும். அவர புடிச்சு குடுத்தா ரிவார்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அவன் அப்படியே ஒரு வேள வெளிய வந்தாலும், காசையோ, இல்ல அரசியல்வாதிகளையோ எதையாவது யூஸ் பண்ணி வெளிய வந்துருவான். அவன நாம தான் ஃபர்ஸ்ட்டு புடிச்சாகணும். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முதல்ல பார்த்தா என்கிட்ட தான் நீ தகவல் சொல்லணுன்ற மாரி மிரட்டி அனுப்புறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி போயிட்டு இருக்காரு. "டேய்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னடான்னு சொல்லி திரும்பி கேட்டா, "டேய் அந்த ஆள போட்டது நீ தானே? ஒரிஜினல் பீட் எடுக்க வந்த அந்த ஆள போட்டது நீ தானே?" அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ட்விஸ்ட்ட குடுக்குறானுங்க. இந்த படம் ஃபுல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அப்படியே போறாரு. அதுக்கப்புறமா இவருகிட்ட இருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட். அந்த ஆள் உண்மையிலேயே என்ன பண்றாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ ஒளிஞ்சு மெதுவா போறாரு. அவர் அந்த 300 அடி பள்ளத்தில பைனோகுலர வச்சு எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு மேல இருந்து. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ அந்த ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஒரு ஆளுகிட்ட இருந்து கேமரா ஜூம் அவுட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல. அந்த ஜூம் அவுட் ஆன ஆளு நம்ம ஹீரோ தான். இந்த ஆளுக்கே தெரியாம ஒளிஞ்சிருந்து இந்த ஆள நோட் பண்ணிட்டு பின்னாடியே வந்திருக்கான். அதுக்கப்புறமா இந்த ஆள் போன இடம், வந்த இடம், அந்த நாய்க்கு சாப்பாடு குடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட்டிங்லேருந்தே நோட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்காமயே இந்த ஆளு பின்னாடி நம்ம ஹீரோ நிக்கிறத சொல்றான். "என்ன என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நீ என்னைய கொல்றவனா இருந்தா
நீ எப்பயோ ட்ரை பண்ணியிருக்கணும், தனியா இருக்கும்போது. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே! இல்ல உண்மையிலேயே என்னைய கொல்றதுக்கு தான் வந்தானா? வெயிட் பண்ணு." அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம எந்த தப்பும் நான் பண்ணல. என்னைய முக்காவாசி பிரச்சனையில சிக்க வச்சதே அந்த அச்சன் தான். அவன தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா நானும் அந்த அச்சன தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தங்கி இருந்த அதே இடத்துக்கு நேரயே கூட்டு போயிட்டு, சரி நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் அப்படின்னு மாரி சொல்லிட்டு, ஒயின் எல்லாம் ஊத்தி குடுக்குறாரு. இவரும் பாட்டிலோட குடிக்கிறாரு. அத வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இவரு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நானும் வந்து இங்க 3, 4 வாரம் ஆகப்போகுது. ஆனா இதுவரைக்கும் எந்த நாயும் இந்த நாய தேடி வரல. காரணம் இந்த நாயோட மூச்சு கூட கண்டுபிடிச்சு நாய்ங்கலாம் வந்து சேர்ந்துரும். ஆனா எந்த நாயும் வரலன்னா, அந்த அச்சன் இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கிறான்றதுக்கான ஒரே ஒரு ப்ரூஃப் இதுதான். அப்ப கண்டிப்பா இவன் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ட்ரிங்க குடிக்காம அப்படியே தண்ணியோட தண்ணியா கீழ ஊத்தி விட்டுர்றான். அந்த சவுண்ட் வந்த திசைய நோக்கி நம்ம ஹீரோவும் அந்த ஆளும் வேகமா ஓடுறாங்க. மலையோட உச்சிக்கு போய் நின்னு அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கான். எதுவுமே கிடைக்கல. திடீர்னு எங்கேயோ இருந்து ஓடி வந்த 2 நாயி அப்படியே ஓடி வந்து மலைக்கு எட்ஜ்ல நின்னுட்டுருந்த அந்த ஆள எட்டி உதைக்குது. அவன் அங்கருந்து 300 அடி பள்ளத்துல விழுந்து அப்படியே இறந்துடுறான். நம்ம ஹீரோ காப்பாத்த எவ்வளோ ட்ரை பண்றாரு. ஆனா அவரால முடியல. அதுக்கப்புறம் அந்த வெறுப்பு தாங்காமயே அப்படியே வீட்டுக்கு போய் சமைச்சுட்டு இருக்காரு. இத பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பாட்டிமாவுக்கு இவர் சமைச்சதெல்லாம் கொண்டு போய் குடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த பாட்டிம்மா எந்திரிச்சு சந்தேக கண்ணோடயே நம்ம ஹீரோ கொண்டு வந்து வச்ச அந்த பால ஒரு எறும்ப விட்டு டெஸ்ட் பண்ணி குடிக்க வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து குடிக்குது. இந்த அம்மாவும் சாதாரணப்பட்ட ஆள் போல இல்ல. இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க போல. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அந்த லாரிக்கார 2 பேர் இருந்தானுங்க. அவனுங்கள்ட்ட போறாரு நம்ம ஹீரோ. நான் இந்த ஏரியா இருக்க மூல முடுக்கு சந்து பொந்து எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். ஆனா என்னால சத்தியமா கண்டுபிடிக்க முடியல. அந்த பாட்டி அந்த பாட்டிக்கிட்ட ஏதாவது தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. இல்ல எல்லா இடத்தையும் நான் தேடி பார்த்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அப்படின்னு எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம நேவி ஆஃபீசர் வந்து நம்ம ஹீரோ தான் இங்க தங்கியிருந்தாரு அப்படின்றத இந்த இந்த ரெசார்ட்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல டிரைவர் கூட இருக்க நம்ம ஹீரோ வெளிய சொல்றாரு. இல்லன்னா வாங்க மலைக்கு சைட்ல போய் தேடி பார்ப்போம். இதுவரைக்கும் நான் போகாத இடத்துக்கு. இந்த 2 பேரையும் கூப்பிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட பேச்ச நம்பி இவங்க 2 பேரும் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறானுங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோ அங்க ஒரு ட்விஸ்ட்ட சொல்றாரு. அன்னைக்கு கொடைய புடிச்சிட்டு வந்தது நீங்க தானே? எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கண்டுபிடிச்ச? அந்த ஆள் கேட்குறான். அதான் இப்ப நீ பேசாதத வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவரு அந்த இடத்துல ட்விஸ்ட்ட உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல ஸ்டார்ட்டிங்ல வந்த டிரைவரு ஏதோ ஒரு தபால கொண்டு போய் கர்நாடகா பக்கம் கொண்டு போய் போஸ்ட் பண்றாரு. அத பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த நம்ம நேவி ஆஃபீசரும், அந்த ஹெல்ப் பண்ற இன்னொருத்தரும் பார்த்துடுறாங்க. "என்னத்த போஸ்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர தபால் பாக்ஸ் திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த லெட்டர எடுக்குறாங்க. எடுத்து கொண்டு வந்து இந்த ஆள புடிச்சு கேட்டா, அந்த ஆள் போறதுக்கு முன்னாடி இவ்ளோ லெட்டர் எழுதி குடுத்துட்டு போயிட்டான். ஒவ்வொன்னா இந்த டைமுக்கு போஸ்ட் பண்ண வேண்டியது மட்டும் தான் என்னோட வேல. எனக்கு இத தாண்டி எதுவும் தெரியாது. அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் "ஒழுங்கா சொல்லு. அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரியும் தானே? ஒழுங்கா சொல்லு, ஒழுங்கா சொல்லுன்னு" கேட்டு பார்க்குறாரு. ஆனா, அவரு சொல்ற மாரி தெரியல. அதனால பயங்கரமா அடிச்சு கை கியெல்லாம் கிழிச்சு, அதுக்கப்புறமா கேட்குறாரு. லாஸ்ட்டா அவர பார்க்கும்போது என்ன நடந்ததோ, அத அந்த டிரைவர் சொல்றாரு. லாஸ்ட் நாளு இவர் கொண்டு வந்து அந்த அச்சன இறக்கி விடுற டைம்ல, அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, "அடச்சே! இவனையும் அந்த பையன் கொன்னுட்டான். இந்த கொலைப்பழி கூட என் மேல தான் விழப்போது. கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்க போறேன்." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. "ஏன் அந்த பையன் அப்படி இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆக்சுவலா ஒரு பையன் இவர் கூட மெய்க்காப்பாளன் மாரி இருந்திருக்கான். அந்த பையன் கொஞ்சம் அவசரப்படுறான். அவன கொஞ்சம் அமைதி பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா டிஎஸ்பி, அரசியல்வாதிகள்லாம் வச்சு இத சமாளிக்க முடியாதா? அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் கேட்ட உடனே, இல்ல இந்த விஷயத்துல எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். இத நான் தான் சமாளிச்சாகணும். கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் இந்த டிரைவர் அப்படியே வெளிய நிக்கிறாரு. இதுவரைக்கும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளாஷ்பேக்க சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி அவன் பேர் என்ன மணிகண்டனா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ பேர சொல்லி. அவரு அந்த அச்சன் எப்ப பார்த்தாலும் பையன் பையன் மட்டும் தான் சொல்லுவாரு. அதனால எனக்கும் யாருன்னு கன்ஃபார்மா தெரியல. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் அந்த பாட்டியம்மா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நாயெல்லாம் பயங்கரமா குலைக்குது. என்னடான்னு சொல்லி வெளிய வந்து பார்த்த உடனே, நம்ம நேவி ஆஃபீஸரும், அந்த லோக்கலா உதவி பண்ணக்கூடிய அந்த ஆளும் 2 பேரும் இந்த பாட்டியம்மா வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டியம்மா நாயெல்லாம் விரட்டுன உடனே, இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க உள்ள பேசுறதுக்கு போற அதே டைம்ல, நம்ம ஹீரோவும் அந்த 2 டிரைவரும் சேர்ந்து, நாய் இல்லாத இடமா பார்த்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு ஏறிட்டு, அங்கருந்து மலையில ஆப்போசிட்ல அப்படியே இறங்குறாங்க. அந்த அச்சன் அந்த இடத்துல இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி சைமல்டேனியஸா நம்ம பாட்டியம்மாவையும், அந்த நேவி ஆஃபீஸரையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரு எப்படிப்பட்டவரு? உங்கள்ட்ட அன்பா நடந்துக்குவாரா? அ என்ன கேஸு? என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னாரா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பாட்டியம்மா கிட்ட பயங்கரமா என்கொயரிலாம் பண்றாரு. ஆனா இவருக்கு தேவையான எந்த ஒரு
விஷயமுமே அவங்கள்ட்டருந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் இந்த 2 டிரைவரும் நம்ம ஹீரோவும் நடந்து போறத காட்டுறாங்க. இவங்க பயங்கரமா ரொம்ப தூரம் நடந்து போனதுனால மூச்சு வாங்குது. அதனால அந்த டிரைவர் கொண்டு வந்த பைக்குள்ள இருந்து தண்ணி எடுத்து 2 பேரும் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட "தண்ணி குடிக்கிறியான்னு?" கேட்ட உடனே, "இல்ல என்கிட்ட இருக்கு. எனக்கு எதுவும் தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து உள்ள போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா, "நீ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி போன?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "நான் வந்த கெட்ட நேரம் அந்த பாட்டியம்மா மூச்சு திணறல்ன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ ஓடி போய் மரத்துல ஏறிட்டேன். அந்த நாய் ஒரு இன்ச் கூட என்னை நகரவே விடல. அப்புறம் அவங்க 2 நாள் கழிச்சு வந்தாங்க. அதுவரைக்கும் அதே மரத்து மேல தான் உட்காந்துட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டோரியும் சொல்லி முடிக்கிறாரு. இவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம பாட்டியம்மா காட்டுறாங்க. ஸ்டார்ட்டிங்ல புது பீடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அச்சனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார்ல. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த நேவி ஆஃபீசர் கேட்ட உடனே, "நான் எல்லா மேக்ஸிமம் தப்பு எதுவுமே பண்ணதில்ல. ஆனா இந்த ஆளுக்கு ஆபத்து அப்படின்னு வந்தா கூட இருந்த யாரு, என்ன இதெல்லாம் பார்க்கறதில்ல. எல்லாரையும் பொய் கேஸ போட்டாவது உள்ள தள்ளிர்றான். இல்ல இவன் மேல இருக்க பழிய மத்தவன் மேல போட்டு ஒதுக்கி தள்ளிர்றான். உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு சொல்லு." அப்படின்னு சொல்லி இந்த பாட்டியம்மா கிட்ட ரொம்ப டென்ஷனா கேட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த பாட்டியம்மா எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் உன் மேல தான் அந்த அச்சனுக்கு பாசம் அதிகம். உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். கண்டிப்பா நீ எனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன்றது உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்காக என்னைய கேட்டுட்டு இருக்க?" அந்த பாட்டியம்மா கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு அப்படியே டென்ஷனா வெளிய போறதுக்கு பார்க்குறாரு நம்ம அச்சனோட ஃப்ரெண்டு. அப்புறம் அங்கருந்து நாயெல்லாம் இவர சுத்தி வளைக்குது. பயங்கரமா மொறைக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த மொறச்சிட்டு இருந்த நாய் பக்கத்துல போய் உட்காந்து, நாய்ங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மனுஷங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்ன இன்டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நாய்ங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறேன். இது யார் சொன்னது ஞாபகம் இருக்கா? உன்னோட ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொன்னது. நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உன் புருஷன் இறந்து போயிட்டான்னு தானே சொல்லி அன்னைக்கு வந்து உன்னைய கூட்டு வந்தான். ஆனா அது உண்மை இல்ல. உன்னோட புருஷன் உண்மையிலேயே சாகல. அதனால தான் ஸ்டார்ட்டிங்ல உன்னைய பாக்க அந்த அச்சன் வந்தப்ப, அவனோட இன்டென்ஷன் என்னன்றத புரிஞ்சுகிட்டு, தண்ணீய விட்டு தரையிலேயே கால் வைக்க விடல. அதனால தான் உன்னையும் அந்த இடத்த விட்டு வெளிய வர விடல. நம்ம அச்சனுக்கு எல்லாமே சிம்பிள் தான். எவனையாவது புடிக்கலனா பொய் கேஸ போட்டு உள்ள தள்ளிருவான். அதே ஐடியா தான் ஃபாலோ பண்ணி, உன்னோட புருஷனையும் உள்ள தள்ளி ஜெயில்ல போட வச்சுட்டான். அவன் இன்னமும் உன்ன தேடிட்டு இருக்கானோ! இல்ல மண்ணோட மண்ணாயிட்டானோ! அது என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, இது முழுக்க முழுக்க அந்த அச்சன் பண்ண சதி வேல தான். உன்னைய அடையணும்னு நெனச்சான். அதுக்காக தான் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டு, உன்னைய அங்கருந்து கூட்டிட்டு வந்தான். இப்போ கூட பாரேன், அந்த சிறையிலருந்து உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு, உன்னைய மறுபடியும் சிறையில தான் வச்சிருக்கான். அது கூட புரியாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்க. சரி ஓகே. அவன் சொல்லி ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நீ ஆடு. உனக்கு எப்படி பார்த்தாலும் கடைசி வரைக்கும் ஆயுள் தண்டனை தான். அதுவும் அந்த அச்சனோட பாதுகாப்புல. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிர்றாரு. அப்புறம் கட் பண்ணி மறுபடியும் அந்த அச்சன தேடி காட்டுக்குள்ள போயிட்டு இருந்த அந்த 2 டிரைவரு, நம்ம ஹீரோ. இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. இவங்கள்ட்ட இருந்த தண்ணி தீந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோகிட்ட இருந்த தண்ணிய எடுத்து பாஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இங்க உட்காந்துட்டு இருந்துட்டு, "பக்கத்துல தண்ணி போகுது. நான் போய் புடிச்சிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அருவியில தண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் அந்த பாட்டி காட்டுறாங்க. சரி, அந்த கொரியேசன் உங்கள்ட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரா? அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிகிட்ட கேட்குறாரு. ஆனா இல்ல. அவரு அன்னைக்கு வந்தாரு. பரபரப்பா அவரோட ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. என்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பாட்டி சொல்றது மட்டும் தான் இப்படியா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு வந்தப்ப, இவரு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, அவருக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பாட்டி இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்க முடியாம நேரடியாவே கேட்டுர்றாங்க. "ஏன் புருஷன் இறந்துட்டான்னு பொய் சொன்னியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே இவரோட ஃபேஸ் மாறத இங்க காட்டுறாங்க. "ஆமா, இதுவரைக்கும் உன்கிட்ட அது ஒரே ஒரு பொய் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சின்ன பொய்" அப்படின்ட்டு மழுப்புறாரு. ஆனா அந்த பாட்டி விடாம கண்ண கூர்மையா வச்சுக்கிட்டு, இவர அந்த ஒரு கொஸ்டின வச்சே பயங்கரமா நோண்டி எடுக்குறாங்க. இப்போ அத பத்தி பேசுறதுனால என்ன நடக்க போது? பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நாம இத பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எங்க பதுங்கி இருக்கணும்னு நெனச்சாரோ, அந்த இடத்துக்கு போறாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போய் பதுங்கி இருந்திருக்காரு. அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆள் மட்டும் உள்ள போகக்கூடிய சின்ன ஒரு குகை மாரியான இடம். அதுக்கப்புறம் அவர கண்ட்ரோல் பண்றதுக்கு, அவரு சொன்னா கேட்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ண நாய்ங்களும் அவர் கூட இருக்கு. இது 2 மட்டுமே போதும் அவர் காட்டுல ரொம்ப நாள் வாழ்றதுக்கு, அப்படின்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேவி ஆஃபீசர். அந்த ஃப்ளாஷ்பேக் நம்மளுக்கு மட்டும் தான் காட்டுனாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத. "நீங்க இங்க தனியா இருக்காதீங்க. எப்படியாவது கீழ போய் இருங்க" அப்படின்னு சொல்லி அந்த நேவி ஆஃபீசர் அட்வைஸ் பண்றாரு. "நான் ஒண்ணும் தனியா இல்லையே" அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி கேட்ட உடனே, "ஆக்சுவலா உங்க கூட இருக்க அந்த கவனிச்சுக்கக்கூடிய பையன், அவன் குடுத்த அட்ரஸ் எல்லாமே ஃபேக்கா இருக்கு. அவன் அவன் ஒரிஜினலா இருக்க வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லி நேவி ஆஃபீசர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு.
இங்கே தான் நம்ம பாட்டிக்கு தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும், அந்த அச்சன் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு முரட்டுத்தனமான பையன் 2 பேரும் ஒரே ஆளு தான். நம்மளுக்கு இந்த இடத்துல ட்விஸ்ட் புரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம நம்ம பாட்டிக்கு அவரு எங்க இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க, அவனோட குருவ தேடி நம்ம ஹீரோ இங்க வந்திருக்காரு. அப்படின்ற விஷயம் எல்லாமே இப்ப தான் தெரிய வருது. அவங்க பையன் ஏற்பாடு பண்ண அந்த ஒரு பையனுக்கு பதிலா அவனுக்கு காச குடுத்துட்டு நம்ம ஹீரோ இங்க வந்து தங்கியிருக்காரு. இது எல்லா உண்மையும் இப்ப தான் இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் இப்ப தான் ஒவ்வொண்ணா உட்காந்து யோசிச்சு பார்க்குறாங்க. எல்லா இடத்துலயும் பயங்கரமான ட்விஸ்ட்டா போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா அந்த நேவி ஆஃபீசர் சொல்றாரு, "உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாரி காட்டிக்காதீங்க. உடுங்க. அப்படியே சைலன்ட்டாவே இருங்க. அ ஏதாவது தகவல் கிடைக்குதா பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேவி ஆஃபீசர் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் தண்ணி எடுக்க போன நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்காரு கூலா. அப்புறம் அங்கேருந்து அப்படியே சைலன்ட்டா நடந்து போயி, அவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு போனா, அவனுங்க அந்த இடத்துல மயங்கி கிடக்குறானுங்க. இவரு அந்த தண்ணி பாட்டிலுக்குள்ள என்னத்த கலந்து கொண்டு வந்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் மீதி இருந்த தண்ணிய அப்படியே கீழ ஊத்துறாரு. அங்க இருக்க ஒரு ஆள புடிச்சிட்டு போயி, வாய, கைய, காலெல்லாம் சேர்த்து கட்டுறாரு. கட்டி இறுக்கி போட்டுட்டு, திரும்புனா பின்னாடி இருந்து ஒரு ஆள் சிரிக்கிறான். "நீ பெரிய ஆளு தான்டா. எனக்கு தெரியும்டா. இந்த மாரி ஒரு இடம் இல்ல அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனா, இந்த மாரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி எங்கள கூட்டு வந்தப்பவே, நீ ஒரு ஆளுன்னு தெரியும். ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மாப்ள." அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம், "நாங்கலாம் தமிழ்நாடு போலீஸ்டா. நீ தான் அந்த கொரியச்சனோட பர்சனல் பாடிகார்டுன்னு எங்களுக்கு ரொம்ப நாளா டவுட் இருந்தது. இந்த டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சுக்கிட்டே பீடிய பத்த வைக்கிறாரு. "சரி வா ஸ்டேஷனுக்கு போலாம்." அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க டைம்லயே, நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. அவர தேடிக்கிட்டு இவரு பின்னாடி போறாரு. போம்போது இங்க கட்டி போட்டுருக்க அந்த போலீஸ்காரர்கிட்ட கத்திய மட்டும் குடுத்துட்டு, இவரு கன்னோட போறாரு. அதுக்கப்புறம் மாறி மாறி காடு ஃபுல்லா தொலைவி தொலைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு நதியில ஃபர்ஸ்ட்டு வந்த போலீஸ்காரன அப்படியே கத்தியில குத்தி கொன்னுட்டு சந்தோஷமா கத்துறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த நேவி ஆஃபீசர் அந்த பாட்டி விட்டு கிளம்பும்போது, "அவன் மாட்டிக்கிட்டான்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். நீங்க எப்பவும் போல எதுவும் தெரியாத மாரியே இருங்க." அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு, அப்படியே அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள கொன்னுட்டு மறுபடியும் உள்ள வந்த நம்ம ஹீரோ, மறுபடியும் பின்னாடியே வந்த இன்னொரு போலீஸ்காரன்ட்ட மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் அப்படியே மூச்சு வாங்குறதுக்காக உட்கார்றாங்க. நம்ம ஹீரோ திடீர்னு சிரிக்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா, அவருக்கு பாம்பு கடிச்சிருக்கு. அதுவும் கட்டுவிரியன் பாம்பு. "என்னப்பா உன்னோட விதியே உன்ன காப்பாத்தல போல." அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமா அப்படியே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட ஃப்ளாஷ்பேக்க சொல்றாரு. "சின்ன வயசுல ஜூஸ் குடிக்கிறதுக்காக என்னோட அப்பா, அம்மா என்னைய அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப வரும்போது 2 பேரும் பாம்ப பக்கத்துல வச்சு அத வெடிச்சு 2 பேரும் இறந்துட்டாங்க. கடைசியா வந்து பார்த்த எனக்கு அவங்களோட ரத்தமும், சதையும் மட்டும் தான் செவுத்துல ஒட்டியிருந்தத பார்த்தாங்க. அதனால அத பார்த்த எனக்கு எந்த ஒரு இரக்கமும் இல்ல. யார பார்த்தாலும் எவ்வளோ கெஞ்சினாலும் என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாகப் போற. பாரு நாக்கெல்லாம் கொஞ்ச நேரத்துல வறண்டு போகும். காதுலலாம் புகை வருமே!" அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளிய போறாரு. அதுக்கப்புறம் காட்டுல போய் அந்த அருவியில குளிச்சுட்டு, அவரு ஒளிச்சு வச்சிருந்த அந்த பேக்க எடுத்துட்டு, எங்கேயோ ஊருக்கு போன மாரி சட்டைய மாட்டிட்டு, அப்படியே ரிட்டர்ன் அந்த பாட்டிய பார்க்கறதுக்கு போறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த நேவி ஆஃபீசர காட்டுறாங்க. அவருக்கு 2, 3 சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் திடீர்னு அப்படியே காட்டுக்குள்ள வண்டிய திருப்பி கொண்டு போய் மலை உச்சியில வண்டிய நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அவருக்கு இருந்த டவுட் எல்லாம் ஒவ்வொண்ணா சொல்றாரு. அப்படியே சைமல்டேனியஸா மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த பாட்டிய பார்க்கறதுக்கு பக்கத்துல போறாரு. அங்க இருந்த ஒரு நாய்க்கிட்ட தடவி குடுக்க பார்க்குறாரு. ஆனா, அந்த நாய் அவர விட்டு அப்படியே விலகி போகுது. அதுவும் ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்காம அப்படியே அந்த பாட்டிய தேடிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா, அந்த நாய்ங்கலாம் சாப்பாடு கொண்டு போய் குடுத்துட்டு இருந்தது. அந்த மாரி ஒரு மூங்கில் கிடக்கு. அத எடுத்து தொட்டு பார்த்தா, இருக்க சாப்பாடு அப்படியே சூடாவே இருக்கு. ஆனா, ஏதோ ஒரு நாய் தான் இத எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டு இங்க கொண்டு வந்து போட்டுருக்கு. அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போய் பார்த்தா, ஒரு இடத்துல உட்காந்துட்டு பைனாகுலர வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த பாட்டி. "என்ன பாட்டி பைனாகுலர்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அப்படியே பக்கத்துல போய் உட்கார்றாரு நம்ம ஹீரோ. "எவ்வளோ அழகா இருக்கு பாரேன்" அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பைனாகுலர வச்சு மறுபடியும் எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு அடிபட்ட அந்த காயம், அ இது எல்லாத்தையும் அப்படியே மறைக்கிறாரு. அவரு புருஷன் சொன்ன அந்த கதையெல்லாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவரு கஷ்டப்பட்டு தேடுற ப்ரீட் கிடைக்கலனாலும், அவரு அத கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி உருவாக்க முடியும். அதே மாரியான உயிர குடுக்கக்கூடிய ஒரு பாடிகார்ட உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. ஆனா, அவரு சொல்ற மாரி ஒரு பாடிகார்ட அவரு கண்டுபிடிச்சுட்டேன்னு சொன்னாரு. ஆனா, அந்த பாடிகார்டு நீயா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு முகம் மாறுது. சொந்த பசங்க கூட அந்த குருவிச்சனுக்கு இவ்வளோ மதிப்பு குடுத்ததில்ல. ஆனா, நீ இவ்வளோ மதிப்பு குடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ஒரு வார்த்தை கேட்குறாங்க. ஆமா. எல்லா நாயும் குடுக்குறதில்ல. சில நாய்ங்க குடுக்கும். அப்படின்னு சொல்லி நாய் மாரியே அவரையும் பேசுறாரு. அவரோட உண்மையான ஒரு பாதுகாவலன் அப்படின்ற மாரி அப்பவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம நேவி ஆஃபீசர காட்டுறாங்க. அந்த
2 நாள் மரத்திலேயே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அப்படின்னா, அந்த பாட்டியோட வார்த்தைக்கு அந்த நாய்ங்க எவ்வளோ கட்டுப்பட்டுருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நேவி ஆஃபீசர் சொல்றாரு, "நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸ் அங்கேயே தானே இருந்தது." அப்படின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு ட்விஸ்ட்டா ரிவீல் பண்றாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம பாட்டியம்மாவையும் காட்டுறாங்க. சரி ஓகே. அ "என்ன ஏன் இவ்வளோ நாள் எதுவும் பண்ணாம விட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "உங்கள உங்கள எதுவும் பண்றதுக்கான காரணம் இன்னும் வரல." அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டி மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல பைனாகுலர ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப தான் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு புரிய வருது. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. அந்த பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்க அதே டைம்ல அப்படியே ஃப்ளாஷ்பேக்க ஜூம் பண்ணி காட்டுறானுங்க. மறுபடியும் அந்த நேவி ஆஃபீசர் சொல்லிட்டு இருக்காரு. "சரி, இவ்ளோ நாள் போய் அந்த ஆளு குகையில பதுங்கியிருப்பானா? நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி அந்த லோக்கல் ஆளுகிட்ட கேட்ட உடனே, "அவன் இவ்ளோலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டான். ஒரு 4 வாரம், 3 வாரம் இருப்பான். அதுவும் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ நாள் போய் அங்க இதே இந்த மலைப்பகுதியில ஒளிஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி நேவி ஆஃபீசர்ட்ட இவரு பேசுறாரு. அதுக்கு நேவி ஆஃபீசர் அப்பதான் சொல்றாரு, "சரி ஓகே. அந்த நாய்ங்க கண்ட்ரோல் ஃபுல்லாவே இந்த பாட்டிக்கிட்ட தான் இருக்கு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இவரு கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ண இந்த நாயோட கண்ட்ரோலு, இப்போ இவரு கையில இல்லன்னா, அந்த பாட்டிக்கிட்ட மட்டும் தான் இருக்கு. இப்போ அவரு அவரா நெனச்சு அவரால வெளிய வர முடியாத சிச்சுவேஷன்ல அவரு இருந்தா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்ட்டு இப்ப தான் நம்மளுக்கு ரிவீலே ஆகுது. ஆக்சுவலா இந்த பாட்டியம்மா என்ன பண்ணியிருக்குன்னா, இத்தன வருஷமா இவங்கள சிறை வச்சு புடிச்சதுக்காக, இப்போ அவரு ஒளிஞ்சிருக்க அதே குகையில அவரு வெளிய வர முடியாத மாரி அவர சிறை வச்சுட்டு, இந்த அம்மா ஜாலியா இருக்கு. "நீ இருந்து பார்றா! உனக்கு தான் அப்பதான் வழி தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய வச்சு அவருக்கு எதிராவே திருப்பி விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. சாப்பாடும் குடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அங்க கூட கீழ கிடந்த அந்த மூங்கில். அதான் இந்த படத்தோட முக்கியமான ட்விஸ்ட்டு. ஆனா இந்த பாட்டிக்கு மட்டும் தெரியுது. அந்த அச்சன் என்ன பண்றாரு அப்படின்றத இந்த பாட்டி மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா எங்க பார்க்குதுன்ற விஷயம் நம்மளுக்கு தான் தெரியல. அதுக்கப்புறம் இந்த பாட்டி தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, பேக்ல வச்சிருந்த கத்திய எடுத்து இந்த பாட்டிய கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி பின்னாடி பார்க்குறான். பார்த்தா தலைவனுங்க வந்து நிக்கிறானுங்க. "என்னைய தாண்டி முடிஞ்சா அந்த பாட்டிய தொட்றா பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொத்த கேங்கும் இங்க வந்து நிக்குது. அதுக்கப்புறம் பாட்டி தைரியமா அப்படியே கூலா உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்பதான் அந்த பாட்டியோட வலியெல்லாம் அப்படியே ஒவ்வொரு சீன் பை சீனா வந்து போகுது. "இத்தன வருஷம் காத்து கிடந்தனேடா! கஷ்டப்பட்டு நம்பிக்கிட்டு இருந்தனே! இப்படி மோசம் பண்ணிட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அவங்க புருஷன பிரிஞ்சு வந்தது, அதுக்கப்புறம் இந்த ஆள் கூட்டிட்டு வந்து இத்தன வருஷம் கஷ்டப்படுத்தினது, பொய் சொன்னது இதெல்லாம் நெனச்சு அப்படியே அவங்களோட கண்ணீருக்கு அழகான மருந்து குடுத்து இந்த படத்த இங்கேயே முடிக்கிறாங்க. அப்படியே இந்த பாட்டியம்மா இந்த படத்துல எங்கேயும் சிரிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஃபைனல் சீன்ல தான் அவங்க சிரிப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த அச்சன் எங்க இருக்கான்? என்ன பண்றான்றத தெர்ல. அடுத்தடுத்த பார்ட் வந்தா தான் தெரியும். ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல்ல இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம். இதே மாரி வேற ஏதாவது மூவி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே. இதே மாரி வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன்.